ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான முறையில் ஸ்கேலப் டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். டிசைன் எதுவுமே வேணாம், எனக்கு சிம்பிளான ஒரு நெக் ஷேப் மட்டும் பயன்படுத்தி எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை தைச்சி கொடுங்க. ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிரும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ப்ளவுஸை போட்டுட்டு போகும்போது மற்றவங்க எல்லாருமே அந்த டிசைனை பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே, சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக நச்சுன்னு இருக்கும். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கணும். அதாவது பேப்பர் கேன்வாஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த நெக் ஷேப் எந்த ஹைட் நெக்கில் வந்து தச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச், 9லேருந்து அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த நெக்கோட ஹைட்டுக்கெல்லாம் இந்த டிசைனை தச்சு போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலேருந்து ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 3 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணி இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம வரையக்கூடிய நெக் ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து வரைஞ்சி பார்த்துக்கணும். ஏன்னா எடுத்ததுமே டார்க்காக வந்து போட்டுறக்கூடாது. ரஃப்பாக போட்டு பார்க்கும் பொழுது வளைவு நெளிவு எல்லாம் கரெக்டாக சேமாக இருக்கா, அந்த டிசைன் அழகாக நேராக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த லைனை வந்து டார்க்காக போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டிருக்கேன். 3 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணோம்ல, அதுக்கு இடையில 3 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சென்ட்ரு பாயிண்ட்டையுமே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். 3 இன்ச்சுக்கு சென்ட்ரு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. அதே மாதிரியே அடுத்தும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பாருங்கள், அந்த இடத்துல வளைவு வர்ற மாதிரி, அதுக்காக தான் அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும். இல்லை இதே கழுத்து அகலம் 2.5 இன்ச்சிலேயே மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா அகலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து அந்த கோடை விட்டு வெளியிலே நல்லா அகலமாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வரையக்கூடிய அந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா நார்மலாக போடக்கூடிய அகலத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஓகேங்களா? ரொம்ப குறுகலாகவும் வராமல் ரொம்ப அகலமாகவும் வராமல் நார்மல் அளவில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப அழகாக சூப்பராகவே வரைஞ்சிட்டோம். இப்போ எல்லாம் கரெக்டாகவே இருக்குது. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அகலம் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த லைனை நம்ம வந்து டார்க்காக போட்டுட்டோம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மெயின் கிளாத்து நல்லா கனமாக இருந்தது அப்படின்னா லைனிங் கிளாத்லையே நம்ம கேன்வாஸை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த நெக் ஷேப் இன்னும் கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பீஸில் நம்ம கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தைச்சிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நெக் ஷேப் நல்லா கனமாக சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். அந்த லைனிங் கிளாத்தில் கேன்வாஸில் அந்த அவுட்லைன் மட்டும் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்குருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நூல் பீஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் இந்த லைனிங் கிளாத்தை நம்ம வச்சு நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா உள் லைன் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, அதாவது நெக் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக் ஷேப்லேயே அழகாக ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து அழகாக பொறுமையாக தையல் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கரெக்டாக பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்லாம் விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சிடும். தையலில் படாமல் பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே நல்ல பக்கமாக திருப்பி அதோட ஷேப் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அதோட ஷேப் எடுத்ததுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருக்குது. சுருக்கம் எதுவுமே வராமல் அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. பொறுமையாக பார்த்து நிதானமாக நம்ம வந்து தைக்கணும். தையலோட சைஸ் வந்து பொடி தையலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்டியெல்லாம் மடித்து தைச்சிட்டு டாட்லாம் முடிச்சுக்கலாம். இந்த நெக் ஷேப் இப்படியே வேண்டும்னாலும் விட்டுறலாம். இல்லை இந்த நெக் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் எடுத்து தைக்கணும். அப்படி இல்லாட்டினா ரோப் வந்து பார்த்தீங்களா, ரெடிமேடாக இருக்கக்கூடிய ரோப் எடுத்து தைச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். லேஸை விட இந்த ரெடிமேட் ரோப்பில் தைச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்ம வந்து டாட் வந்து கண்டிப்பாக பிடிச்சிடணும். இந்த நெக் ஷேப்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாரீஸ்க்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசைனே வேணாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து ரெடிமேட் ரோப் தைக்கலாம், லேஸ் தைக்கலாம். லேஸ் தைச்சாலும் 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கணும். அதை விட முக்கியமானது த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோப் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கோல்டு கலர் வேணும்னாலும் கோல்டு கலர் எடுத்துக்கலாம், இல்லை காப்பர் கலர் எடுத்துக்கலாம். அந்த சேரீல என்ன கலர் அதிகமாக வருதோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரோப் தைக்கிறனால ரோப்புக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த நெக்கை ஒட்டியே தைச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரோப்பை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இப்போ நெக்லைன்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம பெண்ணை வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரோப் வச்சு தைக்கும் பொழுது அதை அப்படியே தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நழுவிக்கிட்டே போகும். லேஸ் வேறு, ரோப் வேறு. லேஸ்னால் நம்ம வந்து அப்படியே அழகாக வச்சு தைச்சிடலாம். அதுக்குமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து லைன் போட்டுட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஃபினிஷிங் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்கும். இருந்தாலும் ரோப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நழுவிக்கிட்டே போகும். அது உருண்டை சைஸில் இருக்குதா, அதனால் நழுவிக்கிட்டே போகும். அதனால் இந்த மாதிரி பென் எடுத்து
1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே அழகாக அதே ஷேப்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே லேஸை வச்சு, அதாவது அந்த ரோப்பை வச்சு தைச்சிங்க அப்படின்னா அப்படியே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக சூப்பராக இருக்குங்க. தச்ச மாதிரியே தெரியாது, அப்படியே வரைஞ்ச மாதிரி ஒரு பசையை போட்டு ஒட்டுன மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம லைன் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த லைன் மேலேயே கரெக்டாக இந்த ரோப்பை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். ரோப் வந்து லூஸ் விட்டுறக்கூடாது. விரல் பகுதியை வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக தைக்கணும். லாங்காக தைக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நம்ம வந்து தைக்கணும். அந்த கார்னர் பகுதியிலலாம் நம்ம வந்து மடக்கி விடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ரோப் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா மடக்கவே கூடாது. மடக்குனா தான் அசிங்கமாக இருக்கும். அதனால அந்த இடத்துல மடக்காமல் அப்படியே அந்த லேஸை கொண்டுட்டு வந்துட்டு, அதாவது அந்த ரோப்பை கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஊசியை உள்ளே இறக்கி அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த கார்னர் பகுதியிலலாம் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு தாங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இந்த ரோப்பை வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிற மெத்தடை பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து தைச்சிருவீங்க. இது போல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரோப்பை அந்த லைனை ஒட்டியே லைன் மேலேயே வைக்கணும். ஓகேங்களா? ஒட்டி கிடையாது, லைன் மேலேயே அந்த ரோப்பை வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைக்கணும். இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டா மீதி இருக்கக்கூடிய அந்த ரோப் பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறமா எவ்வளவு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த லேஸ் ஒர்க்கே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ரோப் பயன்படுத்தி நீங்கள் தச்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி போடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக வலுவலுன்னு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.